Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். போலீஸ்காரங்க தெரியும் சார், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. விசாரிச்சொருத்தனை அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவன் குற்றவாளி இல்லைன்னு அர்த்தம். அவன் மேலே லேசாக டவுட் இருந்தாலும் வெளியே கூட போயிருக்க முடியாது. இது நடந்தது வெறும் மரணமா? ஒருத்தர் டெத் இருப்பான்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? இது பேர் கொலை சார், ப்ரூட்டல் மர்டர். அடிச்சே கொண்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் அவங்க கேட்ட தண்ணி கேட்டிருக்காங்க குடிக்கிறதுக்கு. அந்த தண்ணி கூட மிளகா பொடி கலந்து கொடுத்து ஒரு சாவை எப்படியாப்பட்ட கொடூரமான சாவு. அவங்களோட எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சா அதை வச்சு அரசியல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு மனிதயமாக கூட பார்க்கறதுக்கு முடியலையான்றது தான் கேள்வி. தயவுசெய்து அதை பற்றி பேசாதீங்க சார், கோவம் வந்துடும் போகுது சார். முதலமைச்சர் நடந்துக்கணும் சார், ஓகேங்களா? இவர் அதுக்குள்ளே எலெக்ஷன் மோடு போயிட்டார். எலெக்ஷன் இன்னும் ஒரு வருஷம் இருந்தது, 10 மாதம் இருந்தது. அதுக்குள்ளே எலெக்ஷன் மோடு போய் ஊர் ரோட் ஷோ பண்ணுகிறார், ஃபோட்டோ ஷூட் பண்ணுகிறார். இவங்க டிஎம்கே கட்சிக்காரங்க போயிட்டு அந்த ஃபேமிலியை மிரட்டி உருட்டி பாடியை வாங்கிட்டு பகனம் பண்ணுறதுக்கான வேலைகளை கிட்ட இருந்து செஞ்சுக்கிறாங்க எல்லாத்தையும். இன்னைக்கு கோர்ட்டு சொல்லணும்னா இவங்க 15 பேர் முதல்ல நீதிமன்ற காவல் போயிருப்பாங்களே சார். முதல்ல இந்த கவர்மெண்ட் அதை செஞ்சிருக்குமா? கோர்ட்டு செயலும் அதை செஞ்சு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு லோகேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த இந்த லாக்அப் மரணம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதை தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் கடும் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வராங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செஞ்சிருக்கிறார். திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த இந்த காவல் நிலைய மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று. இதற்கு காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பொறுப்பேற்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாரு. சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு உடனடியாக தீர்வு காணப்படணும். இங்கே இருக்கக்கூடிய காவலர்களே விசாரித்தா இது சரியாக நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்தை எப்படி அணுகிறீங்க? நான் அவரோட கருத்துக்கு செகண்ட் ஹாஃபில் வரேன். ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த விஷயம் என்ன அப்படின்றனா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு திருட்டு கேஸ், ஓகேங்களா? யாரோ ஒருத்தங்க நகையை பறி கொடுத்துருக்காங்க. அந்த நகையை பறி கொடுத்தவங்களுக்கு இது என்ன சொல்கிறது, அவங்க தாயாருக்கு வீல் சேர் ப்ரொவைட் பண்ணி அவங்கள காரை பார்க்கிங் பண்ணுறதுக்கு உதவி பண்ண ஒரு காவலாளர். அதாவது யார் அந்த காவலாளர்னா, ஒரு கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்க, அறநிலைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு கோயிலில் வேலை செய்கிற ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக வேலை செய்கிற ஒரு செக்யூரிட்டிக்காரர், ஓகேங்களா? ஆனால் அவரோட எம்ப்ளாயி எனிவே அந்த கோயிலோட இதில் தான் வேலை பார்க்குறார். ஒரு காவலாளியாக வேலை செய்கிற ஒரு இளைஞர், ஒரு 26-28 வயசு இருக்க ஒரு இளைஞர், எவ்வளோ வேலை இருக்குது செய்கிறதுக்கு, ஓகேங்களா? ஒரு காவலாளியாக இருக்கிறாருங்க, ஓகேங்களா? அவருக்கு இது இருக்க ஹிஸ்ட்ரி ஷீட் கிடையாது, அவர் அந்த மாதிரி வேலைகள் செஞ்சவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு உதவி செய்யணும்னு நினச்சி செஞ்சார். அது அவருக்கு இன்னைக்கு இந்த காலத்தில் உதவி செஞ்சால் கூட எப்படி ஒரு பலன் திருப்பி கிடைக்குதுன்னு வினையாக முடிஞ்சிருக்கு சார். அதாவது உண்மையிலே திருடணும் தான் சார் ஒரு பாயிண்ட் அப்போ சொல்லிட்டுருப்பான் சார், ஓகேங்களா? இங்கே தான் நகை இருக்குன்றது உண்மையாக இருந்திருந்தால் அதை சொல்லிட்டு இருக்கோம். இவன் திருடாதனால அடி வாங்கி அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் போயிட்டு அடி வாங்கினதுக்கு உடனே சொல்லியிருப்பானே திருநவனா. யாராக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க சார், திருநவனா தான் சொல்லியிருப்பான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதாவது இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வருது, அது வாய்மொழியாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. கோயில் மூலியமாகவே ஆளுங்க கூட்டு விசாரித்து போலீஸ் ஸ்டேஷன் விசாரித்து அனுப்பிச்சிட்டுக்கிறாங்க. போலீஸ்காரங்க தெரியும் சார், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. விசாரிச்சு ஒருத்தனை அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவன் குற்றவாளி இல்லைன்னு அர்த்தம். அவன் மேலே லேசாக டவுட் இருந்தாலும் வெளியே கூட போயிருக்க முடியாது. இதுதான் நிதர்சனம். போலீஸ்காரங்களுக்கு அவங்க ஒருத்தனை பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஸ்லைட் டவுட் இருந்தால் கூட ரிட்டர்ன் வெளியே அனுப்ப மாட்டாங்க சார், ஓரமாக உட்காருப்பான்ட்டு இருப்பாங்க. அப்படி அனுப்பிச்சது இவன் மேலே தான் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணணுன்ட்டு எஸ்பி மூலிமா மறுபடியும் ஒரு தனி ப்ரெஷர் டிஎஸ்பி மூலிமா ஒரு தனி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி, அது கூட சொல்கிறாங்க எஸ்ஐயோட கட்டுப்பாட்டில் கூட இல்லாமல் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோட கிரேடில் இருக்கவங்க 6 பேருன்னு சொன்னாங்க. இன்றைக்கி 5 பேர் தான் கைதாகிருக்காங்க நேற்று நைட்டு, இன்றைக்கி விடியகால, ஓகேங்களா? இது எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தா, போலீஸ்காரங்கிட்ட முழு அதிகாரம் கொடுத்தது எவ்வளோ பெரிய ஆபத்தில் நிற்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது பொதுவாக உள்துறை அமைச்சர் தனியாக இருப்பாங்க. சீஃப் மினிஸ்டர் அவர் கண்ட்ரோலில் தான் இந்த உள்துறை அமைச்சகம் இருக்குது. இந்த போலீஸ், இந்த லா அண்ட் ஆர்டர் எல்லாமே அவரோட பொறுப்பு. இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 22ஆம் தேதி ஒரு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை எந்த அளவுக்கு இந்த அன்னைக்கு எதிர்க்கட்சியாக இந்த டிஎம்கே
ஃபிலிக்ஸ் விஷயத்தில் வந்து ஜெயராஜ் ஃபிலிக்ஸ் விஷயத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் சென்சேஷனாக மாற்றினாங்க. அன்றைக்கி கேட்டால் வந்து கொரோனா டைம் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க, அதனால் சினிமாக்காரங்கலேருந்து எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் வந்து குரல் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்க? வேலைக்கு போயிட்டாங்களா? சரிங்க, சினிமாக்காரங்களை விடுங்க. ஜெய்பீம் படம் பார்த்து எத்தனை பேர் கும்பிட்றாங்க? ஓகேங்க, உங்கள் முதலமைச்சர் அவரே கும்பிட்னார்ல, இப்போ எங்கே போனார் அவர்? ஓகேங்களா, அவங்க கட்சியில் இருக்கிற வாடகை வாயர்கள் எங்கே? இல்லை, போர் வாள்கள் எங்கே போனாங்க? அவங்களாம் அவங்களோட எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சா அதை வச்சு அரசியல் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு மனிதயமாக கூட பார்க்கறதுக்கு முடியலையான்றது தான் கேள்வி. குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, பிடிச்சி எல்லாரும் தூக்கில் போடுங்கன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா, அந்த 6 பேர் மேலே எத்தனை நாளா, வெள்ளிக்கிழமை நைட் சாயங்காலம் ஆரம்பித்தது, சனிக்கிழமை வரைக்கும் அடித்து அவங்கள கொன்று 4 மணி நேரம் சும்மா காரில் சுற்ற விட்டு இப்போ அவங்க பெற்றவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டு நைட்டு இப்போ நடுராத்திரியில் தான் எஸ்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து உங்கள் பையன் இறந்துட்டார் அப்படின்ட்டு. அது கூட சிவகங்கையோட ஸ்டேஷன் இதில் ஹாஸ்பிட்டலில் பாடி ஒப்படைக்காமல் மதுரையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த கலவரம் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே இதெல்லாம் பிளான் பண்ணுறது. ஒரு எஸ்பி லெவலில் இந்த அளவுக்கு பிளானிங். அதாவது லாக்அப் டெத்து நீங்கள் சொன்னீங்க. டெத்துனா என்ன சார்? மரணம். ஓகேங்களா, இது நடந்தது வெறும் மரணமா? ஒருத்தர் டெத்தைட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா? இது பேர் கொலை சார், ப்ரூட்டல் மர்டர். அடிச்சே கொண்டு இருக்காங்க, ஒருத்தனை அடித்து சித்திரவதை பண்ணி, அதுவும் வந்து ஒரு நேரம் கிடையாது. ஓகேங்களா, ஒரே அடியில் அடித்து கொண்டுட்டா கூட வலி தெரியாமல் செத்துட்டான்னு சொல்லலாம். ஓகேங்களா, முன்னாடி நாள் நைட்டு அத்தை ராத்திரியில் ஆரம்பிச்சது. ஓகேங்களா, திருப்பி 6 பேர் கொண்ட டீம் வந்து இவரை கூட்டின்னு போயிட்டு அப்புறம் இவர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் வெடிகால நேரத்தில் அவங்க வீட்டில் போய் சோதனை பண்ணி அவர் தம்பியும் கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா பாய்ஸ் ஹாஸ்டல் பின்னாடி ஆத்தங்கரை ஓரமாக காவாக்கரை ஓரமாக இப்படி ஒவ்வொரு இடமா போய் அவன் கடைசியில் அடி தாங்காமல் ஐயா நான் தான் எடுத்துட்டேன், நான் அவனுக்கு எங்கே இருக்குன்னு காட்டிடுறேன்னு சொல்லி அவன் எதுக்காக சொல்லியிருக்கான் அப்படின்னா வலி தாங்க முடியல. சரி என்ன பண்ணி அவன் யோசிச்சிருக்கான்னா, கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம உயிர் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் தான் வச்சுருக்குன்னு சொல்லி கோயில் பக்கத்தில் வந்து கோயில் அண்ணன் இவங்க காரை நிப்பாட்டி அவன் தடுமாறி நடக்க வச்சு இழுத்துன்னு போயிருக்கிறாங்க அவனை. ஓகேங்களா, அதை அங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. அவன் போய் கோயில் பின்னாடி போயிட்டு போலீஸார் வந்து அந்த இளைஞர் அஜித்தை வந்து அடிக்கக்கூடிய அந்த வீடியோவும் இப்போ வெளியே வந்திருக்கு. ஓகேங்களா, நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது அங்கே போய் அவனை வந்து இல்லையே இதுக்கு அதையா சொன்னேன், இப்போ பொய் சொல்லிட்டையா, அடி தாங்க முடியாமல் பொய் சொல்லிட்டையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த கோவத்தில் அவனை அடித்து அங்கேயே கொண்டுட்டுருக்காங்க. கடைசி நேரத்தில் அவன் கேட்ட தண்ணி கேட்டிருக்கான் குடிக்கிறதுக்கு. அந்த தண்ணி கூட வந்து மிளகா பொடி கலந்து கொடுத்து அவனை வந்து வாயாலையும் பின்னாடி இதாலையும் யூரினலாலையும் வந்து அவனுக்கு அந்த இதாகி ஒரு சாவை எப்படியாப்பட்ட கொடூரமான சாவு சார். அது எப்படி சார் அந்த மாதிரி தோணுது? இது சைக்கோ பீப்புள் அந்த மாதிரி ஒரு லைக் என்ன சொல்கிறது, போலீஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சைக்காட்ரிக் பீப்புள், அந்த மர்டரர்ஸ்னு இவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு நீ உண்மையாக சொல்லுன்னு சொல்லி எல்லாம் விசாரித்து ஒரு 4-5 பேர் டிஃப்ரெண்ட், ஒருத்தர் அன்பாக பேசுவாங்க, ஒருத்தர் கோவமாக பேசுவாங்க, ஒருத்தர் அறுத்தி பேசுவாங்க, ஒருத்தவங்க சட்டத்தை காட்டி மிரட்டுவாங்க, ஒருத்தவங்க வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா போவாங்க. மிஞ்சி போனால் என்ன சார் நீங்கள் அதிகபட்சம் என்ன சார் பண்ணுவீங்க? யூஸ்வலாக என்ன சார் பண்ணுவீங்க? வழிக்கு விட்டான்னு வைங்க. ஓகேங்களா, பாத்ரூம் வழிக்கு விட்டான், கட்டு போட்டான்னு வைங்க. நம்ம அது ரொம்ப சாதாரணமாக கடந்து போய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. சரி அவன் தப்பு பண்ணுறான், அவன் தண்டனை வாங்கிட்டான். எத்தனை பேர் உண்மையிலே தப்பு பண்ணான்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது தான் நமக்கு அந்த கேள்வியெல்லாம் வருது. ஓகேங்களா, அதாவது இந்த புழல் இருக்கு இல்லையா, புழல் ஸ்டேஷன் அந்த இதுக்கு வந்து ஒரு 3-4 மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 3-4 மாவட்டத்துக்கு சேர்ந்தவங்க புழலுக்கு வருவாங்க விசாரணை கைதியாக. அங்கே வந்து கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷத்தில் மட்டும் 4 வருஷம் 1 வருஷத்துலேயே சம்திங் இந்த 300 பேர் மேலே வந்து கட்டு போட்டிருக்காங்க. எனக்கு கரெக்டான சப்ஜெக்ட் சேஞ்ச் கரெக்டான டேட்டா தெரியல. பட் விஷயம் என்னென்னா இவ்வளோ பேர் கட்டு போட்டிருக்காங்க, ஆனால் 300 பேருக்கு மேலே, அது மட்டும் ஷுவராக தெரியும். நம்ம அதை ரொம்ப எளிதாக கடந்து போயிட்டோமோ அப்படின்னு தோணுது. இந்த ஆட்சியில் 4 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா, சட்ட ஒழுங்கு சீராக இருக்குன்னு சொல்கிற இதே ஆட்சியில் இதில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சூமோட்டோ அந்த விஷயத்தை எடுத்து 24 கொலைகள் மேலே நடந்திருக்கு இந்த மாதிரி லாக்அப் டெத் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து லாக்அப் டெத்து கஸ்டோடியல் மர்டர். ஓகேங்களா, இதுக்கு என்ன இந்த அரசாங்கம் பதில் சொல்லுது? அமைதி பூங்காவாக இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இன்னைக்கு அதாவது இத்தனை நாள் அமைதியாக இருந்துட்டாங்க. 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீதிமன்றம் வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுச்சா சார்?
இதெல்லாம் கவர்மெண்ட்டாக பண்ணிச்சு சார். சஸ்பெண்ட் தான் சார் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. 6 பேரை சஸ்பெண்ட் பண்ண தான் நியூஸ் வந்துச்சு சார் வெளியே. ஓகேங்களா, அதாவது இந்த விஷயம் வெளியே பிரச்சனை ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா, அது பண்ணது யாருன்னா அந்த எஸ்பி. ஓகேங்களா, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சிடலான்னு பார்த்தார். அது முடியல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயம் ஹீட்டப் அதாவது சனிக்கிழமை நைட்டு வந்து இந்த விஷயம் ஹீட்டப் ஆக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேருக்கு அது தெரிய வந்துருச்சு. எனக்கு அன்றைக்கி சனிக்கிழமை நைட்லேருந்தே விஷயம் இருந்துச்சு. சண்டே ஃபுல்லாக நடந்தது. அப்போல்லாம் எதுவும் செய்யலை இவங்க. மண்டே ஃபுல்லாக ஓடுது வெளியே. எல்லாரும் முதல்வர் தலைமையில் வந்து சட்ட ஒழுங்கு ஆய்வு கூட்டம் வந்து நடத்துவாங்க சார். டெய்லி நடத்தி காவல்துறை இது மாதிரி என்ன இயக்குனர் தலைமை கடைசியாக எப்போ பண்ணாங்களா சார்? இவர் வந்து எலெக்ஷன் மாடல் தயவுசெய்து அதை பற்றி பேசாதீங்க சார், கோவம் வந்துருப்போது சார். முதலமைச்சர் நடந்துக்கணும் சார். ஓகேங்களா, இவர் அதுக்குள்ளே எலெக்ஷன் மோடுக்கு போயிட்டார். எலெக்ஷன் இன்னும் 1 வருஷம் இருக்குது, 10 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே எலெக்ஷன் மோடு போய் ஊர் ரோட் ஷோ பண்ணுங்கிறார், ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கிறார். வெக்கங்கட்ட மானங்கட்ட முதலமைச்சர் சார் இவர். ஓகேங்களா, கொஞ்சம் ஏதாவது வயசுக்கு மரியாதை கொடுத்து அவர் இருந்து பதவி கொடுத்து மரியாதை கொடுத்து நம்ம ஒரு மரியாதையாக பேசணும்னு நினைக்கிறோம். அவர் செய்கிற வேலையை இதெல்லாம் என்ன சார் ஆய்வு கூட நடத்துறது? அவரோட கூடிய ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார், ஒரு மினிஸ்டர், சென்னையோட சேர்ந்த மினிஸ்டர் ஒருத்தர், சேகர் பாபு. அட்லீஸ்ட் அவரே அனுப்பிச்சார கூட அங்கே போய் என்ன பிரச்சனை பாருயான்னா அதுவும் செய்யலை. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நேற்று சாயங்காலம் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சாதாரணமாக ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லாத்தையும் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி கடந்து போய் நேர்கிறார் அவர் பார்ட்னர். அவர் பேசுறது வெளியே கூட கேட்கல. அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தது பார்த்தீங்களா? அவர் பேர் பெரிய கருப்பன். அது என்னென்னா, இதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னா, இவங்க டிஎம்கே கட்சிக்காரங்க போயிட்டு அந்த ஃபேமிலியை மிரட்டி உருட்டி பாடியை வந்து வாங்கிட்டு தகனம் பண்ணுறதுக்கான வேலைகளை கிட்டேருந்து செஞ்சுக்கிறாங்க எல்லாத்தையும். அதாவது இது மாதிரி ஏற்கனவே விக்னேஷ் டெத்தில் பார்த்துருப்போம். சென்னையில் நடந்த விக்னேஷ் டெத், அந்த குதிரை சவாரி செய்கிற அவர், அந்த டெத்துக்கு அப்போ அந்த ஃபேமிலி கிட்ட யாருக்கிட்டையும் நெருங்க விடாமல் போலீஸே எல்லா வேலையும் கிட்டேருந்து செஞ்சது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு எந்த விதமான தாத்தம் இருக்கக்கூடாதுன்னா ஏன் அவ்வளோ அவசரப்பட்டு போயிட்டு எரிக்கணும்? அது அங்கேயே கேள்வி வந்ததில்ல சார். எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தராக வந்து வெளியே பேசுவாங்க. ஏன் ப்ரெஸ் மீடியாவை கேட்குறேன் சார். சனிக்கிழமை நடந்த விஷயம் அது. நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து நடந்துட்டு இருக்கு. நீங்கள் வெள்ளிக்கிழமையிலேருந்து என்ன ரிப்போர்ட் பண்ணீங்க அதை பற்றி? சனிக்கிழமை நீங்கள் வெளியே ஜனங்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, பப்ளிக்கில் பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நாங்கள் வந்து மண்டே எல்லா பணத்தில் எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் மண்டே நைட்டு விவாதத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு. இது பெருமையா சார்? ப்ரெஸ் மீடியா தான் சார் ரிப்போர்ட் பண்ணணும். அரசியல் கட்சிக்காரங்க வந்து அறிக்கை கொடுக்க தான் தனி வைங்க, ஓரமாக நியூஸ் எல்லாருமே போட்டு தான் இருந்தாங்க. நாளிதழில் இருந்து அதுக்கு எவ்வளோ, அதாவது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த விஷயத்துக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இருக்குது சார். ஓகேங்களா, இது ப்ரூட்டல் மர்டர். அது செஞ்சது போலீஸ்காரங்க, வேறு யாராவது காமன் மேன் கிடையாது. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி ஷீட் வச்சுருக்கவங்க கிடையாது. செஞ்சது போலீஸ்காரங்க. இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா சார்? இன்றைக்கி இந்த எஸ்பியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காத்திருப்போர் பட்டியல். அதென்ன சார் காத்திருப்போர் பட்டியல்? அவர் தானே சார் ஸ்டேஷனில் உட்காந்து எல்லாத்தையும் வேலையை பார்த்தது. இவர் ஸ்டேஷனில் உட்காந்து அந்த 6 பேரை வந்து ஒவ்வொரு ஏரியாவை சுற்ற விட்டு அந்த பசங்களை சித்திரவதை பண்ணால் அந்த எஸ்பி தான் சார். அவரை தான் சார் முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அவர் சொல்லணும் இவங்க செஞ்சுருக்க போகிறாங்களா சார்? இவங்க கூலிப்படம் மாதிரி. இந்த 6 பேர் 5 பேர் சொல்கிறாங்களா, அவங்க கூலிப்படம் மாதிரி. அது கூட ஏன் இவரை வந்து காத்திருப்போர் பட்டியல் வச்சாங்க? இந்த 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முற்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்பியை வந்து ஃபார்மாலிட்டிக்கு காத்திருப்போர் பட்டியல் வைக்கிறாங்க. இது சஸ்பென்ஷன் கூட கிடையாது சார். காத்திருப்போர் பட்டியல் பெஞ்சில் உட்கார வைக்கிறது. ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து வேறு வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ப்ரமோஷன் கொடுத்து அப்படிதானே சார் சாத்தான்குள்ள நடந்த விஷயத்துக்குமா இருக்கட்டும். இது ஏன் அவங்க சாத்தான்குள்ள நடந்த விஷயத்து ஓகே, இப்போ இருக்க அவங்க ஜெயிலில் இருக்காங்க, ஃபைன். நான் சொல்கிறது தூத்துக்குடியில் நடந்த விஷயத்துக்கு. போன ஆட்சியில் நடந்த விஷயம் ஆஹா ஓஹோ தபோ திபோன்னு சொல்லிட்டு 2019 எலெக்ஷன் 21 எலெக்ஷனில் பண்ணாங்க. அது பேசணும், தப்பே கிடையாது. ஆனா நீ அநீதி எங்க நடந்தாலும் கேள்வி கேட்கணும். நல்ல விஷயம், கேள்வி கேட்டீங்க, ஆட்சிக்கு வந்தீங்க, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்கல்ல, கொடுத்தாங்களா உங்களுக்கு? அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணீங்க? உங்க கேபினெட் என்ன பண்ணுச்சு? நிராகரிச்சுதா இல்லையா? அந்த இது வரைக்கும் இல்ல நிராகரிக்கல. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க? வாங்கி வச்சிருக்காங்க. எதுக்கு? காலவங்களில் போட்டு பேச்ச மொழி வாங்கி தரதுக்கா? ஒரு ரிப்போர்ட்ல அங்கே சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்க மேலே கிரிமினல் கேஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லுதுன்னா, அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து ஓரம் வச்சிருக்கீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு மனநிலைமை சார் உங்களுக்கு? அங்கே இருக்க அவங்களாம் போஸ்டிங் ப்ரமோஷனே போயிருக்கிறாங்க சார். அவங்க அதில் ஒருத்தர் ரிட்டையர் கூட ஆகிட்டாருங்க. என்ன மாதிரி அரசாங்கம் நடத்துறீங்க? ஒரு என்ன சொல்கிறது, காவல்துறையிட்ட கட்டுப்பாடு கொடுக்குறது, போலீஸுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி அடித்து சாவடிக்கிறதுக்காங்க என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க? ஒரு இந்த 24 கேஸ் நடந்தல சார். எத்தனை கேஸ் சார் வெளியே வந்தது? முதல்ல தினம் எடப்பாடியார் 4 அறிக்கை விடுறாரா இல்லையா? எத்தனை அறிக்கை நீங்கள் பேசுகிறீங்க? சும்மா வந்து நியூஸில் ஒரு இந்த பேசிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நியூஸ் கார்டு போட்டால் முடிஞ்சிச்சுங்களா? 2 பக்கம் அறிக்கையில் ஒரே ஒரு நியூஸ் கார்டில் 2 லைனில் போட்டால் முடிஞ்சிச்சுங்களா?
இப்போ இன்னைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு வரேன். விஜய் அண்ணா ஒரு அறிக்கை கொடுத்தாரு, ஓகேங்களா? அதில் தெளிவாக என்ன சொல்லியிருக்காரு, நீதிமன்றம் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் அமைக்கணும்னு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து விசாரணை சரியாக நடக்காதுன்ட்டு. ஒரு அரசாங்கத்தோட கோர்ட்டில் போகும்போது ஒரு அரசாங்கம் சார்ந்து இது வைப்பாங்க. ஒரு அரசாங்கம் என்ன ஸ்டாண்ட் எடுத்துன்னு வெளியே வந்ததா? அங்கே அரசாங்கம் ஏதாவது சொல்லியிருக்கணும்ல, அவங்க வாதத்தை முன் வச்சிருக்கணும்ல, என்ன வச்சாங்க? அதை கவர் பண்ணிச்சா? எந்த அளவுக்கு ப்ரெஸ் மீடியா அதை பெருசாக பேசுகிறாங்களோ அப்போ தான் போய் சேரும். 10ஓட பதினொன்னா ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டு நகர்ந்து போகிறது கிடையாது. அதுவும் இது நான் மறுபடியும் சொல்லிச்ச ப்ரூட்டல் மர்டர், ஓகேங்களா? கொலை. இது யாருமே மறுக்கிறதுக்கு இல்லையா? எல்லாருமே அதானே சொல்றாங்க. அதே மாதிரி 25 நடந்திருக்கு, 24 நடந்திருக்கு, ஓகேங்களா? அது மறுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. நியூஸ் கார்டா போட்டு 24க்கும் ஒரு இதே அளவு, இந்த அளவு கூட இது ஒண்ணுமே கிடையாது சார். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெயராஜ் விஷயத்துக்கு நடந்த அளவுக்கு இப்ப நடக்குதா? இன்னைக்குதான் அதிமுகலேருந்து போர்டு எடுத்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்குதான் எடுத்து போர்டு. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் பேசவே ஆரம்பிக்கிறார். யாரு? சீஃப் மினிஸ்டர். இப்பதான் எப்போ சனிக்கிழமை நடந்த விஷயத்துக்கு இவர் துறையில் தான் நடக்குது. ஒரு சிபிஐ விசாரணை கொடுக்கறதுக்கு என்ன? ஒரு சிபிஐ விசாரணை நான் இனிஷியேட் பண்ணுறதுக்கு என்ன? இவர் கோர்ட் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் ஒரு சிபிஐசிஐடி போய் என்னப்பா விசாரிங்கப்பா, இல்லை ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு இவர் விசாரிங்கப்பான்னு சொல்றதுக்கு என்ன சார்? இவருக்கு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணலாம் முடிஞ்சிச்சா சார்? கொலை பண்ணியிருக்காங்க சார். இன்னைக்கு கோர்ட்டு சொல்லணும்னா இவங்க 15 பேர் முதல்ல நீதிமன்ற காவலுக்கு போயிருப்பாங்களா சார்? முதல்ல இந்த கவர்மெண்ட் அதை செஞ்சிருக்குமா? கோர்ட்டு செயலாக செஞ்சே இருக்காது சார். இவங்க அந்த மக்கள் போய் அந்த 5 பேரோட 5 ஃபேமிலியோட மக்கள் போய் போராடலன்னா அந்த எஸ்பிக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் அது முதல்ல சரியா சார்? காத்திருப்போர் பட்டியல் எப்படி சார் வைப்பாங்க? மெயின் அக்யூஸ்டே அவர் தான் சார், ஏவனே அவர் தான் சார். திமுக ஆட்சியில் கடந்த 4.5 ஆண்டுகளில் நடந்த லாக்அப் மரணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என டிவிகே தரப்பில் ஒரு கோரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு அரசு எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? கடந்து போயிடுவாங்க, பதிலாக சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு டேஞ்சரான விஷயம். அவங்க இது ரொம்ப நோண்ட எந்த ஸ்டேஷன் நடந்திருக்கு, யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் லிஸ்ட் இருக்கு. அதாவது இது வந்து 25 அது ஒரு டேட்டாவே வந்திருக்கு. அந்த அமைப்பு நம்ம வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர், எந்த மாவட்டத்தில் யார் பேர், எந்த ஒரு டேட்டில் முன்னுக்கு நடந்திருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. இதை டிஎம்கே என்ன பண்ணணும்னு பார்க்கணும்னா டைவர்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நியூஸ் வந்து பெருசாக்கி நான் இது நடக்கும், ஓகேங்களா? நடக்காமல் போகாது. இன்னும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணோம், அந்த ஃபேமிலிக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கவர்மெண்ட்டாகவே ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறோம், 20 லட்ச ரூபா கொடுக்குறோம் நிவாரணம்னு சொல்லி நடக்கும். அது அப்படியே மூடும். நான் மறுபடியும் பழைய கொஸ்டின்கே வரேன், தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அந்த பையனோட பாடியை அவசரமாக எரிக்கிறதுக்கு என்ன காரணம்? கோர்ட்டில் இன்னைக்கு காலைல ஹியரிங் வரப்போகுது, அது முன்னாடியே தெரியும், ஓகேங்களா? தெரிஞ்சு ஏன் நேற்று எரிக்கணும்? கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுதுல்ல, கோர்ட்டில் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா இப்போ எப்படி பண்ண முடியும்? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன முழுசாக படிக்கும்போது அவ்வளோ இடங்கள காயம் ஏற்பட்டு மண்டையிலேருந்து சார், தலை மண்டையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிபட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் அடிபட்டுருக்கு சார். அதாவது போலீஸ்காரங்க வயலன்ஸ் யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரியுங்களா? ஒரு தேட்டரில் போய் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னா லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒரு இடத்துல வந்து கட்டுக்கடங்காமல் போகுதுன்னா பேரிகேட் போட்டு எந்த அளவுக்கு அவங்க சைடு 1000 கஷ்டம் இருக்கட்டும் சார், ஓகேங்களா? இப்போ ஒரு திருவிழாவில் இதை ஏற்க முடியாது, அதுதான் ஏற்கவே முடியாதுல்ல. இது வந்து மர்டர் லெவல் சார், இது மர்டர் சார். இது நீங்கள் ஒருத்தங்க வந்து அவங்கள வழிக்கு கொண்டு விசாரிக்கிறதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு என்கொயரி ட்ரீட்மெண்ட், அதுக்கு நிறைய கவர்மெண்ட் அப்ரூவ்டே நிறைய இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது வேற. இது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பழைய புராணம் சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு சரியாக தெரியாது என்னான்ட்டு. அதில் சொல்கிற மாதிரி இந்த யமன் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வாட்டுவாங்கலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். அது செய்கிற ஆளா சார்? அது ஒரு பொதுமக்களை கொள்ளடிக்கிறாங்களே, அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மணலை கொள்ளச்சு ரீசெண்டாக வந்து கேஸ்லாம் போச்சு, அதுக்கப்புறம் சைலண்டாக போச்சு. கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. அவங்க மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குமா சார்? ஒரு கேஸாவது ஃபைல் ஆகுமா சார்? பொது ஜனனா ஒன்று, மற்ற ஜனனா ஒன்று. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் டிஎம்கேனா, இந்த மாதிரி காசு கொடுத்து செட்டில் பண்ண பார்க்கும். ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு, அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியல. மிரட்டி 50 லட்ச ரூபா தரோம், உன் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம், மரியாதை வந்து பணத்தை வாங்கிட்டு எரிச்சிருங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து மணி தான் கூப்பிட்டு போனாங்கன்ட்டு ஒரு நியூஸ் சொல்லியிருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து கோர்ட்டையும் சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வெளியே வந்து இன்ஃபர்மேஷன் இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையிலே அது சொல்கிறது தான். பணத்தை வாங்கி எரிச்சதுக்கப்புறம் யார் மணின்னு கேட்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவனுங்க. 10 பைசாலாம் கண்ணில் காட்ட மாட்டாங்க. கவர்மெண்ட்டாக பார்த்து ஒரு 10 லட்சம், அப்பா கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்களே போ அவள் தான் அப்படின்றவாங்க, முடிச்சிருவாங்க. அது அவங்களாம் 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. அரசாங்கம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது. அரசாங்கத்தில் அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணவர் ஒரு மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் தான்.
அவர் யாரை சொல்லி பண்ணியிருக்காருன்னா ஒரு மினிஸ்டர் சொல்லி பண்ணியிருக்காரு தான் சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்தோட மினிஸ்டர், அந்த மினிஸ்டர் யார் சொல்லி பண்ணியிருப்பாங்க? இப்போ இதெல்லாம் மேலேருந்து தெரியாமல் நடந்திருக்கா? யாருக்குமே தெரியாமல் காது வச்சும் கோர்ட்டில் எல்லா தீர்ப்பு வந்ததுக்கு அப்போ தான் இவர் வந்து எங்களுக்கு நடவடிக்கை விஷயம் தெரிஞ்சோடனே நடவடிக்கை. என்ன நடவடிக்கை? பணத்தை வாங்கி எரிக்க சொல்கிறது தான் நடவடிக்கை. இதுதான் ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையா? வெள்ளை அறிக்கை எப்படி கொடுப்பாங்க பாருங்க, தள்ளுவாங்க. இவங்க அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை. சார் நான் சொல்கிறேன் சார், இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு, இந்த விதை இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு, இது முடியாது. இவருக்கு ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறார், இப்பயே அப்படி தான் இருப்பார். அறிக்கையிலேருந்தே தெரியுது அதெல்லாம். சரிங்களா? மக்கள் இவர் எதிர்த்து ஓட்டு போட ஆல்ரெடி ஆரம்பிச்சது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஹீட்டப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னிலிருந்தே எதிர்ப்பு மனநிலைமை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது திமுக வரலாமா வேணாம்ன்ற டாபிக் போய் வரக்கூடாதுன்ற டாபிக் மூவ் ஆன் ஆயிட்டாங்க மக்கள். ஓகேங்களா? இது வேற லெவலில் போய் முடிய போகுது. இந்த ஆட்சி 2011 வாங்கின ஓட்டை விட மோசமான ஓட்டு தான் வாங்க போகுது. அது 2026 எலெக்ஷனில் ப்ரூவ் ஆக போகுது. விஜய் அண்ணா இந்த விஷயத்துக்கு என்ன வந்து விஜயனை இன்னைக்கு வந்து ஒரு விசாரணை வேணும்னு சொல்றதுக்கு முன்னாடியிலேருந்தே கட்சி பசங்க, டிவிகே கட்சி பசங்க அங்கே களத்தில் போயிட்டு அங்கே நின்று போலீஸ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு அந்த பணத்தை வாங்கக்கூடாதுன்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து இவங்களை அந்த பேரண்ட்ஸை தனியாக ஐசோலேட் பண்ணி எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க போலீஸும் டிஎம்கே கட்சிக்காரங்களும். ஓகேங்களா? இதோட நிற்காது, இது தொடரும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.